இலங்கையில் வாழுகின்ற முஸ்லிம்கள் மத்தியிலே அவர்களுக்கு ஓரிரை கொள்கையையும் குர்ஆன் ஹதீஸினுடைய போதனைகளையும் எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக அண்மையிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய மாநில துணைத் தலைவர் சகோதரர் பிஜே அவர்களும் மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் எஸ்.எம். பாக்கர் அவர்களும் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார்கள். அவர்கள் இலங்கை பயணம் மேற்கொண்டிருந்ததை தொடர்ந்து அங்கே ஏராளமான சகோதரர்கள் ஏகத்துவத்தின்பால் வரக்கூடிய பல காட்சிகளை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. இலங்கையில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலே ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றுவிட்டது. அந்த அசம்பாவிதத்தை தொடர்ந்து சகோதரர் பிஜே அவர்கள் இலங்கையிலே சிறை வைக்கப்பட்டார், இலங்கையிலிருந்து நாடு கடத்தப்பட்டார் என்று அவதூறான பல தவறான செய்திகளை சிலர் உலகம் முழுவதும் பரப்பக்கூடிய ஒரு காட்சியை நாம் கண்டு வருகின்றோம். இந்த நிலையில் இலங்கையில் நடந்தது என்ன? இலங்கையில் ஏகத்துவ கொள்கைக்கு பின்னடைவு ஏற்பட்டதா? இலங்கையில் ஏகத்துவம் எழுச்சி பெற்றதா? இலங்கையில் நடந்தது என்ன என்பதை பற்றி நேயர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சகோதரர் ஏ அபூபக்கர் அவர்கள் சகோதரர் பிஜே அவர்களை இப்பொழுது மக்கள் மத்தியில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கேள்விகளை முன்வைத்து அவர்களிடத்திலே கேள்வியாக கேட்பார்கள். நம்ம இலங்கையில தௌஹீத் பிரச்சாரத்திற்கு எப்படி ஆதரவு இருந்தது? இலங்கையை பொறுத்தவரை ஏகத்துவ பிரச்சாரம் நமது தமிழகத்தை விட மிகுந்த எழுச்சியோடு இருக்கிறதை நாங்கள் அனுபவபூர்வமாக பார்த்தோம். நாங்கள் சென்று இறங்கியதிலிருந்து ஒரு நாள் விடாமல் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தார்கள். 14ஆம் தேதி இரவு நாங்கள் இலங்கை சென்றடைந்தோம். 15ஆம் தேதி இலங்கையின் தலைநகர் கொழும்பிலே புதுக்கடை என்ற பகுதியிலே முஸ்லிம்கள் மிக அதிகமாக வசிக்கிற பகுதி, அங்கே ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குர்ஆன் ஒரு அருட்கொடை என்ற தலைப்பிலே ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சியிலே பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு சந்து பொந்துகளிலும் குழுமி இருந்து ரொம்ப பெரிய ஒரு நிகழ்ச்சியாக அது அமைந்திருந்தது. அந்த புதுக்கடையில் முஸ்லிம்கள் நடத்திய நிகழ்ச்சிகளிலே இதுதான் பெரிய அளவுக்கு மக்கள் கூடிய நிகழ்ச்சி என்று சொல்லும் அளவுக்கு சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். அடுத்த நாள் 16ஆம் தேதி டவர் ஆடிட்டோரியம் என்ற ஒரு அரங்கத்திற்குள்ளே இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சி, முஸ்லிம்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி நடந்தது. அந்த அரங்கம் நிரம்பி வழிந்து ஓரங்களில் எல்லாம் மக்கள் நின்று, மேலும் மக்கள் கூட்டம் அதிகமான பிறகு எனக்கு பின்னால் உள்ள அந்த ஸ்டேஜையே உட்கார்வதற்கு மக்களுக்கு கொடுத்தார்கள். அதுக்கு பிறகும் வீதியெல்லாம் நிறைந்து நிற்கிற அளவுக்கு மக்கள் குழுமி இருந்தார்கள். அந்த 5 மணி நேரம் நடந்த நிகழ்ச்சியில பலவிதமான கேள்விகள் கேட்கப்பட்டன நேரடியாகவே. அந்த அரங்கத்தினுடைய மேலாளர் தனது வாழ்நாளில் இப்படி ஒரு எழுச்சியான கூட்டத்தை இந்த மண்டபத்திலே பார்த்ததில்லை என்று சொன்னார். நிகழ்ச்சி முடிந்து வரும்பொழுது வெளியில ரோடு முழுவதையும் பிளாக் பண்ணி காவல்துறை அதிகாரிகள் நமக்கு பயண ஏற்பாடு செய்யும் அளவுக்கு மக்கள் வெளியிலும் அலைமோதி கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு எழுச்சியாக அந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது. அதற்கு மறுநாள் 17ஆம் தேதி முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கிற முக்கியமான ஊர்களிலே புத்தளம் ஒரு ஊர். அந்த புத்தளம் என்ற ஊரிலே தியாகத்தில் வளர்ந்த ஏகத்துவம் என்ற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள். 20,000க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான திடல், 20,000க்கும் மேற்பட்ட ஆண்களும் 5,000க்கும் மேற்பட்ட பெண்களும் அங்கே குழுமி இருந்தார்கள். நமது மதுரையிலே நடந்த மாநில அளவிலான மாநாட்டை மிஞ்சுகிற அளவுக்கு அந்த பொதுக்கூட்டம் அமைந்திருந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. அந்த அளவு கூட்டம் முடிந்து மக்கள் சாரி சாரியாக திரும்பி செல்வதை பார்த்தால் அந்த கூட்டம் எவ்வளவு எழுச்சியாக இருந்தது என்பதை காணலாம். அதற்கு மறுநாள் காத்தான்குடி, இலங்கையில் உள்ள முஸ்லிம் ஊர்களிலேயே மிகப்பெரிய ஊர் காத்தான்குடி, 60,000க்கும் மேற்பட்ட முஸ்லிம் மக்கள் அங்கே வசிக்கிறார்கள். முஸ்லிம்கள் மாத்திரம் வசிக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊர்ல இஸ்லாம் ஒரு சம்பூர்ண மார்க்கம் என்ற தலைப்பில் சுமார் 4 மணி நேரம் உரை நிகழ்த்தப்பட்டது. அதுல புத்தளத்தை மிஞ்சுகிற அளவுக்கு ஆண்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அந்த ஊர்ல பெண்கள் நிகழ்ச்சிக்கு வருகிற வழக்கம் இல்லை என்ற காரணத்தினால் வீடுகளுக்கு கேபிள் வழியாக வீடுகளில் இருந்து பார்க்குவதற்கும் கேட்பதற்கும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதனால் அந்த ஆண்கள் மாத்திரம் ஒரு 20,000 பேர் குழுமி இருந்திருப்பார்கள். அது ஒரு எழுச்சியோட நடந்த ஒரு நிகழ்ச்சி.
இந்த காத்தாங்குடி நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் அதுல வெறும் தௌஹீத் ஜமாத் மாத்திரம் நடத்தவில்லை. அந்த ஊர்ல உள்ள ஐக்கிய ஜமாத் அனைத்து ஜமாத்துகளுடைய பொறுப்பாளர்கள் தலைவர்கள் எல்லாம் கூடி நின்று எல்லாருடைய ஆதரவோடவும் எல்லாருடைய ஒத்துழைப்போடவும் அந்த நிகழ்ச்சி நடந்தது. ஐக்கிய ஜமாத் அந்த ஜமாத்தினுடைய தலைவர் தான் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் என்பது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். அதற்கு மறுநாள் மாவநல்ல என்ற ஊர், அதுவும் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிற ஊர் தான். அந்த பகுதியில் நடந்த ஒரு கூட்டம், அதிலேயும் ஆண்களும் பெண்களும் பெரும் திரளாக குழுமி இருந்தார்கள். இது ஒரு 10,000 பேருக்கு மேல் மக்கள் வந்திருப்பார்கள். அதற்கு மறுநாள் அக்கூரண என்ற ஊரிலே இஸ்லாமும் முஸ்லிம்களும் என்ற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள். அது ஒரு அரங்கத்தில் ஏற்பாடு செய்து அரங்கம் நிரம்பி வழிந்து அரங்கத்திற்கு முன்னால் பிரம்மாண்டமான திடல் இருக்கிற அந்த திடலும் நிரம்பி வழிந்து அதுவும் இடம் பத்தாமல் வெளியில் உள்ள ரோடுகள்லாம் நிரம்பி அதுக்கப்புறம் பெண்களுக்காக தனியாக 2 மண்டபங்களை பிடித்து அந்த மண்டபங்களும் நிரம்பி அந்த ஊரே ஒரு கோலாகலமாக இருக்கிற அளவுக்கு மக்கள் குழுமி இருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியிலையும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுமினார்கள், எழுச்சியாக இருந்தது. அதற்கு மறுநாள் 21ஆம் தேதி கொழும்புக்கு பக்கத்தில் உள்ள காலிங்கிற ஊர்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதிலையும் இறுதி பேருரை என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தப்பட்டது. அதிலையும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள். இப்படி 7 பிரம்மாண்டமான கூட்டங்கள் தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அந்த 7 கூட்டங்களுமே நன்றாக சிறப்பாக மக்கள் எழுச்சியோடும் ஆதரவோடும் நடைபெற்றது. நமது நாட்டில் இருப்பதை விட ஏகத்துவ கொள்கையில் ரொம்ப ஒரு தாகமும் ஒரு தாக்கமும் இருப்பதை நாங்கள் எங்களுடைய பயணத்திலே கண்டோம்.